பார்ப்பனர்களும் இஸ்லாத்தை தழுவப் போகிறார்கள். இது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும்ல. இதுவும் ஒரு செய்தி வந்திருக்கு பாருங்கள். உத்தரப்பிரதேசத்தில் கோரக்பூர் மாவட்டத்திலும் மற்றும் நாட்டின் பல பகுதிகளிலும் உள்ள கஸ்தூரிபா வித்யாலயாவில் பகுதி நேர ஆசிரியர்களாக சமஸ்கிருத ஆசிரியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த பணியில் 99% பார்ப்பனர்களே பணிபுரிகின்றனர். இவர்களுக்கு மாத சம்பளமாக முன்பு 7200 அரசு தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டு வந்தது. ஆனால் தற்போது நிதிநிலையை காரணம் காட்டி அரசானது 5000 மாத ஊதியமாக கொடுக்கிறது. இது பற்றி பகுதி நேர சமஸ்கிருத ஆசிரியர் சம்மேளனத்தைச் சேர்ந்த தீபக் துபே கூறுகிறார். வெங்காய விலையிலிருந்து விலைவாசி அனைத்தும் விஷம் போல் ஏறியுள்ளது. ஆனால் அரசோ 7500 தற்போது 5000 மாத சம்பளத்தை குறைத்துள்ளது. செப்டம்பர் 14 டெல்லியின் ஜந்தர் மந்தரில் பெரும் போராட்டம் நடத்த உள்ளோம். 3000 பகுதி நேர ஆசிரியர்கள் 746 சென்டர்களில் பணிபுரிபவர்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்கின்றனர். எங்கள் கோரிக்கை அரசு ஏற்கவில்லை என்றால் ஒட்டுமொத்தமாக அனைவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது என்று தீர்மானித்துள்ளோம். இந்த காலத்தில் 5000 என்பது மிகப்பெரிய சொற்ப சம்பளமே. அரசு பெறும் சம்பளத்தை உயர்த்தி கொடுக்க வேண்டும். தலித்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் தான் முன்பு இஸ்லாத்தை நோக்கி வந்தனர். தற்போது பார்ப்பனர்களின் கவனம் இஸ்லாத்தின் பக்கம் திரும்பியுள்ளது. நான் தலையில் பிறந்தேன், நீ காலில் பிறந்தாய், நான் பிராமணன், நீ சூத்திரன், நீ தொட்டால் தீட்டு என்றெல்லாம் இந்த காலத்திலும் சொல்லிக் கொண்டு இருக்காமல் உலக மக்கள் அனைவரும் ஒருதாய் மக்கள் என்ற பரந்த மண்பான்மைக்கு பிராமணர்கள் வந்தால் அவர்களையும் வரவேற்க இஸ்லாம் காத்து கொண்டுள்ளது. இந்த செய்தி வந்தது சில நாட்களுக்கு முன்னால் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்குதுங்க. இதை நான் பிளாக்கரில் இந்த செய்தியை நான் போட்டிருந்தேன். இப்போ அதை பார்த்தோன்னே எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த செய்தியை பார்க்குறப்போ அவர்கள் உண்மையிலேயே பிராமணர்களும் இஸ்லாத்தை நிறைய தழுவிருக்காங்க. இப்போ இந்த காயல்பட்டினம் தமிழ்நாட்டிலேயே சொல்கிறேன், மற்றபடி பாகிஸ்தானில் ஃபுல்லாக மாறினது எல்லாம் பிராமின்ஸ் தான் முகலாயர் காலத்தில். அதனால் இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைன்னு வச்சுங்களேன். அடுத்தது பிராமணர்கள் தான் இஸ்லாத்தை முதலில் இந்திய துணை கண்டத்தில் தழுவினர். இன்று இந்தியா, பாகிஸ்தான், காஷ்மீரில் வாழும் 2 கோடி முஸ்லீம்களும் ஒரு காலத்தில் பார்ப்பன பண்டிதராய் வாழ்ந்தவர் என்பது கண்கூடு. அப்சல் குருவின் மூதாதையர் பார்ப்பன பண்டிதர். 1400 வருடங்களுக்கு முன்பு பாகிஸ்தான், காஷ்மீர், ஆப்கான் நிலப்பரப்பு பார்ப்பனரின் ஆரியவர்த்த தேசமாக இருந்தது. மெக்கா பார்ப்பனர் ஒட்டுமொத்தமாக இஸ்லாத்தை தழுவியதும் ஆரியவர்தாவும் இஸ்லாத்தை தழுவியது. இன்றும் பாகிஸ்தானில் பட், பூட்டோ, ராவ், சௌத்ரி, கார் போன்ற பிராமண குலப்பெயர்கள் சர்வசாதாரணம். ஆகையால் தான் தமிழ்நாட்டில் பிறந்த பாரதி சிந்து நதியின் மின்னிசை நிலவினிலே என பாடினார். இது மிகவும் வரவேற்கத்தக்கது. இடஒதுக்கீடு தராவிட்டால் ஒட்டுமொத்தமாக இஸ்லாத்துக்கு மாறிவிடுவேன் என்று 1932 பூனாவில் காந்தியை மிரட்டி தலித்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கினார் அம்பேத்கர். இடஒதுக்கீட்டுக்கு பகிரமாக இஸ்லாத்துக்கு மாறமாட்டேன் என பூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார் அம்பேத்கர். ஆக இஸ்லாம் தலித்கள், பிராமணர்கள், மற்ற ஜாதிகள் அத்தனை பேருக்குமே உதவியாக இருக்குது. அவர்களின் நிலை மேம்படவும் உதவுகிறது இஸ்லாம்.